அப்படியானால் இத்தனை ஆண்டுகளாக நீ ஆடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சி உன் கையை விட்டு பறிப்போய் விட்டதே, அதனால் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அதை பற்றிய வேதனை கூட உனக்கு இல்லையா? இருக்கிறது, வருத்தமும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது. இதனால் நம் வாழ்வாதாரம் பறிப்போய் விட்டதே என்ற வேதனை ஏற்படவில்லை. என்னுடைய வாழ்வாதாரமே அந்த நடராஜ பெருமான் தான். பிறந்தது முதல் இன்று வரை அல்லாமல் கடைசி வரை மண்ணுக்குள் போகும் வரை என்னை வழி நடத்தப் போகிறவர் அந்த நடராஜ பெருமான் தான். அதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. அந்த நம்பிக்கையில் ஒரு துளி கூட குறையவும் இல்லை. என்னுடைய வருத்தம் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் அந்த சிவனாருக்கு நான் செய்து கொண்டிருந்த சேவையை இந்த வருடம் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம்தான். அதற்காகத்தான் நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். அப்படியானால் இந்த வருடம் சுந்தரிக்கு பதிலாக ஆடப்போகிறவள் யார்? வேறு யார் வந்து ஆடப்போகிறார்கள்? நாட்டியத்தை கலையாக நினைக்காமல் காசுக்காக விற்று கொண்டிருக்கும் அந்த வனிதாமணிதான். அவளை எப்படி ஒப்பந்தம் செய்தார்கள்? ஏன் செய்ய மாட்டார்கள்? அவளுக்காக பரிந்து பேச ஜமீன்தார் முதலாக பல பேர் இருக்கிறார்களே. நீங்கள் ஏன் மாமா அந்த ஜமீன்தாரரை குறை சொல்கிறீர்கள்? இத்தனை ஆண்டுகளாக தனது சேவையாக கருதி நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாளே சுந்தரி. அப்படிப்பட்ட நாட்டியத்தையே வேண்டாம் என விலக்கி அந்த வனிதாமணியை ஒப்பந்தம் செய்ய வைத்ததே அந்த சிவனார் தானே. அவர் நினைத்திருந்தால் அதை மாற்றி இருக்க முடியாதா? அந்த சிவனாரே அதை தீர்மானித்த பிறகு வனிதாமணியின் மீது நாம் ஏன் குறை கூற வேண்டும்? அக்கா, சதா சர்வ காலமும் அந்த நடராஜ பெருமானே துணை என்று வழிபட்டுக் கொண்டிருந்தாயே, அவரிடமே நீ செய்வது சரிதானா என்று கேள். இத்தனை வருடங்களாக நான் என் மன துணையோடு உனக்கு சேவை செய்தேனே. ஒவ்வொரு ஆண்டும் உனது சந்நிதியிலேயே நாட்டியம் ஆடினேனே. அதற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா என்று மன்றாடு. அப்போதாவது அந்த ஆண்டவன் உன் மீது கருணை காட்டுகிறானா என்று பார்ப்போம். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை சொல்வது எந்த வகையிலும் நியாயமாகாது. வடிவு, உன் அக்காவிடம் இப்படித்தான் பேசுவதா? நான் என்ன மாமா தவறாக பேசிவிட்டேன்? அந்த ஆண்டவனே கதி என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் அக்காவிற்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதே. அதற்கு காரணம் என்னவென்று அந்த ஆண்டவனையே கேள் என்கிறேன், அவ்வளவுதானே. கேட்கிறேன் வடிவு, கேட்கிறேன். என் கேள்விக்கு விடை கிடைக்கும் வரை அவர் திருவடியிலேயே கிடைக்கிறேன். இதுதான் திருப்பத்தூரின் வரைபடம். இது சிவகங்கை சீமையில் இருக்கும் காளையார் கோயில். காளையார் கோயிலில் இருக்கும் மருது பாண்டியர்கள் திருப்பத்தூர் வரப்போகிறார்கள். திருப்பத்தூரில் உள்ள குலதெய்வத்தை வழிபட்டு வணங்கிவிட்டு மீண்டும் திரும்பி அவர்கள் காளையார் கோயிலுக்கு போய் சேர வேண்டும். மருது சகோதரர்கள் இங்கு வந்துவிட்டு செல்லும் வரை அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடம் தரப்பட்டுள்ளது. ஆமண்ணா, இது மிக மிக முக்கியமான பொறுப்பு. அத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய காரியம். உண்மைதான் வல்லத்தரையா. ஊமைத்துறையே உன்னை அழைத்து இந்த அரிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் இது அவருக்கு உன் மீது உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. ஆனால் வாளுக்கு வேலையாரையும் அழைத்து அவரும் நீங்களும் இணைந்து நின்றுதான் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஊமைத்துறையார் விரும்பியதாக அல்லவா என்னிடம் கூறினார். அவர் விரும்பினால், ஊமைத்துறை சொல்லிவிட்டால் அதை என் மைத்துனன் வல்லத்தரையன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பாகநேரியும் பட்டமங்கலமும்
மருத சகோதரர்களை காரணமாக கொண்டாவது ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதானே ஊமைத்துறையார் விரும்பி இருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இருக்கும் பகையை பற்றி ஊமைத்துறைக்கு என்ன தெரியும்? எதனால் வல்லத்தரையன் வாளுக்கு வேலியை ஜென்ம பகைவனாக கருதுகிறான் என்று அவருக்கு எப்படி புரியும்? அதனால்தான் மாமா நான் உறுதியாக கூறிவிட்டேன். வாளுக்கு வேலி பங்கு பெறுவதானால் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் என்று. நான் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் வாளுக்கு வேலியை இதில் இணைக்க வேண்டாம் என்று அந்த பாகநேரிக்காரனின் முகத்தில் அடித்தார் போல் ஊமைத்துறையாரிடம் சொல்லிவிட்டேன். வேறு வழி இல்லாமல் வாளுக்கு வேலி இதிலிருந்து விலகிக் கொண்டான். இதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றி வல்லத்தரையா. இத்தனை நாளாக அந்த வாளுக்கு வேலிதான் ஊமைத்துறைக்கு மிகவும் நெருக்கமானவன் என்ற கருத்தை உடைத்து விட்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செயல்படுத்தினால்தானே ஊமைத்துறையாரின் முழு நம்பிக்கையும் அண்ணனுக்கு கிடைக்கும். அதில் என்ன சந்தேகம்? என் மனைவி வீரம்மாளின் மூத்த தம்பி வல்லத்தரையன் எதையும் சாதிக்க கூடியவன். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை செவ்வனே செய்து அனைவரும் வியக்கும்படி செய்யக்கூடியவன். நீங்கள் இருவரும் இப்படியே விவாதித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இந்த வரைபடத்தின்படி எந்த பாதையில் மருது சகோதரர்களை அழைத்து வந்தால் பாதுகாக்கலாம் என்று யோசிக்க வேண்டும். மாமா, மருது பாண்டியர்கள் காளையார் கோயிலிலிருந்து புறப்பட்டால் நேராக இதோ இந்த காட்டாம்பூர் பாதையில் தானே திருப்பத்தூருக்கு போயாக வேண்டும். ஆமாம் வல்லத்தரையா, இதுதான் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் திருப்பத்தூர் சென்று சேர்வதற்குரிய பாதை. ஒருவேளை நமக்கு இந்த செய்தி கிடைத்து மருது பாண்டியர்கள் இந்த வழியாகத்தான் போவார்கள் என்று தீர்மானிப்பது போல் வெள்ளையருக்கும் இது தெரிந்தால் அவர்களும் அப்படித்தானே நினைப்பார்கள். ஆமாம் ஆமாம், அந்த அக்னியு எல்லா இடங்களிலும் தன் ஒற்றர்களை வைத்திருக்கிறான். மேலும் அவனுக்கு யார் மூலமாவது இந்த செய்தி தெரிந்திருக்கும். அவனும் நம்மைப் போலவே அவர்கள் வரும் பாதையை பற்றி யோசிப்பான். அதனால் அவன் காட்டாம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளை தன் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்திருப்பான். அதனால் நாம் மருது பாண்டியர்களோடு தொடர்பு கொண்டு நாம் சொல்லும் பாதையில் வரும்படி செய்ய வேண்டும். காட்டாம்பூருக்கே போகாமல் வேறு பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். கர்னல் அக்னியு கண்ணில் மண்ணை தூவ வேண்டும். அப்படி சொல் வல்லத்தரையா. நீ போடும் ரகசிய திட்டங்களை எவரால் அறிந்து கொள்ள முடியும்? மருது சகோதரர்கள் வேறு எந்த பாதையில் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்துச் செல்ல மேலூர் பாதையை நாம் பயன்படுத்தினால் அந்த ஆங்கிலேயர்களுக்கு சிறிதும் சந்தேகம் வராதல்லவா? ஆனால் இது மிகவும் சுற்றுப்பாதை அல்லவா? ஆனால் அது பாதுகாப்பான பாதை. இருந்தாலும் மேலூரிலிருந்து அழைத்து திருப்பத்தூருக்கு வந்து சேர்வதென்பது சாத்தியமில்லாத விஷயம். மிகவும் தாமதமாகும். அவர்கள் சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு சரியான நேரத்திற்கு செல்வதென்பது கடினமான விஷயமாகும். காளையார் கோவிலுக்கு இதற்காகவே முன்பாக புறப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல முடியும் என்றால் அப்படித்தானே செய்தாக வேண்டும். அப்படியானால் நாம் வழிநடுக பல இடங்களில் மருது சகோதரர்களுக்கு பாதுகாப்பிற்காக வீரர்களை போட வேண்டும். அதற்கு நம்மிடம் உள்ள படைகள் போதாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நமக்கு ஆதரவாக உள்ள நமது நம்பிக்கைக்குரிய சில அம்பலக்காரர்களின் படைகளை பெற்று அந்த வீரர்களை மருது சகோதரர்களின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கூடவே கூடாது வல்லத்தரையா. நாம் யாரையும் நம்ப முடியாது. அண்ணா, அம்பலக்காரர்கள் பலர் ஆங்கிலேயருக்கு பயந்து அடங்கி இருக்கிறார்களே தவிர அவர்களும் மருது சகோதரர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுதான் இருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் மூலமாவது நமது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டால் நிச்சயம் அவர்கள் தங்கள் வீரர்களை நமக்காக அனுப்பி வைப்பார்கள். இது நாமே மருது சகோதரர்களை காட்டிக் கொடுத்தது போல் ஆகிவிடும். மேலூர் பாதை நெடுகிலும் ஆங்காங்கே நம் வீரர்கள் நின்றால் அதற்கான காரணம் என்னவென்று ஆங்கிலேயர்கள் சிந்திக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் நம்மை விட தந்திரக்காரர்கள். எங்கே எது நடந்தாலும் அதற்கு பின்னே என்ன இருக்கிறது என்று யோசிப்பவர்கள். வைரமுத்தன் சொல்வதைப் போல் செய்தால் வெகு எளிதில் அதன் காரணத்தை ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படியானால் நம்மை விட ஆங்கிலேயர்கள் கெட்டிக்காரர்கள் என்கிறீர்களா? நம்மை விட தந்திரக்காரர்கள் என்கிறேன். இந்த அளவிற்கு அவர்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம்?
நான் எதைச் சொன்னாலும் குதர்க்கமாக பேசி குறை கூறுவதே உனக்கு பழக்கமாகி போய்விட்டது. தவறான உபதேசங்களை கொடுத்து அண்ணனை தவறான வழியில் அழைத்துச் செல்வதே உங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. வைரமுத்தா, என்ன இது? மாமா என்ற மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களா? அதை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். அண்ணா, அவர் சொல்வதைப் போலத்தான் செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே செய்து கொள்ளுங்கள். நான் எந்த கருத்தும் சொல்வதற்கில்லை. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நான் சென்று அதை கவனிக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? குதிரை சந்தை நடக்கவிருக்கிறது. இந்த ஆண்டு அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகள் கப்பல்கள் மூலம் வரவழைக்கப்படுகிறதாம். இந்த நேரத்தில் விட்டுவிட்டால் நமக்கு தேவையான குதிரைகளை பிறகு வாங்க முடியாமலே போய்விடும். அதனால் நீங்கள் மாமாவின் யோசனையை கேட்டு அதன்படியே செய்யுங்கள். நான் நமது குதிரைப்படையின் பலத்தை வலிமைப்படுத்துவதற்காக குதிரைகளை வாங்கச் செல்கிறேன். நான் வருகிறேன். என்ன இவன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவனாக இருக்கிறானே? போகட்டும் வல்லத்தரையா, நீ உன் திட்டத்தை நிறைவேற்றும் நேரத்தில் வைரமுத்தன் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. பதட்டப்பட்டு எதையாவது செய்து குழப்பி விடுவான். நீ வகுத்திருக்கும் திட்டம் அருமையான திட்டம். மேலூர் பாதையில் மருது சகோதரர்கள் வருவது பற்றி ஆங்கிலேயர்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதன் மூலம் நீதான் சிறந்தவன் என்று நிரூபிக்கப்பட்டு வாளுக்கு வேலியின் மூக்கு உடைபடப் போகிறது. என்ன காடை, கேள்வி கேட்டது நான். எனக்கு பதில் சொல்லாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறாய். என்ன என்ன ஏமாற்ற பார்க்கிறாயா? ஐயா, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காடைக்கு ஏமாற்ற தெரியாது. சரி. ஆமாம், இன்று பொங்கல் யார் செய்தது? வழக்கம் போல் நான் தான் செய்தேன் என்று சொல்ல போகிறாய், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா, நான் தான் செய்தேன். முன்பெல்லாம் நீ பொங்கல் செய்தால் ஒரு பிடிக்கு 4 முந்திரி பருப்புகளாவது இருக்கும். சில நாட்களாக அது 2ஆக குறைந்து பிறகு 1ஆகி இன்று ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டதே. அது எப்படி? அது முந்திரி பருப்பு தீர்ந்து போயிருக்கும் நினைக்கிறேங்க. அது எப்படி தீர்ந்து போகும்? 3 மூட்டைகள் வாங்கி போட்டு 4 நாட்கள் கூட ஆகவில்லையே. அது வாங்கி போட்டார்கள். அது பெரிய அம்பலத்துக்கும் சின்ன அம்பலத்துக்கும் அவங்க உடம்பு வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய முந்திரி சமைச்சு கொடுத்தாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம அப்பப்ப தனியா வேற கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அம்பலக்காரர்களை பற்றி என்னிடமே பேசுகிறாயா? சமைப்பது நீயாக இருந்தாலும் அவர்களின் சாப்பாடு அளவு எனக்கு நன்றாக தெரியும். 4 நாட்களில் 3 மூட்டைகள் உண்பவர்கள் அல்ல அவர்கள். ஐயா, என்ன? நான் உங்களை கூப்பிடலங்கய்யா, காடு ஐயாவை கூப்பிட்டேன். இங்கே வா. இவர் உனக்கு ஐயாவா? ஆமா, காடு ஐயா தானே எனக்கு புதுசா இங்க வேலை போட்டு கொடுத்தாரு. ஓ, இவர் அவ்வளவு பெரியவரா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நீ உன் ஐயாவிடமே பேசு. ஐயா, டேய், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் அப்புறம் சொல்லலாம். அது எப்படிங்க போக முடியும்? நீங்க சொன்ன வேலைய நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல வேணாமா? ஐயோ, ஆமாம் ஆமாம், ஐயாவிற்கு அது அவசியம் தெரிய வேண்டும். நீ சொல்லிவிடு. ஐயா, 2 முந்திரி மூட்டைங்களை உங்க வீட்டுல கொடுக்க சொன்னீங்கல்ல, அத சரியா கொடுத்துட்டேயா. இன்னும் வேற ஏதாவது செய்யணுமாயா? ஒண்ணும் செய்ய வேண்டாம், செஞ்சதே போதும். என் குடும்பம் நல்லா இருக்கும். போயா. சரிங்க. என்ன காடை, பொங்கலில் முந்திரி பருப்பு குறைந்ததற்கு இதுதான் காரணமா? எத்தனை நாட்களாக இப்படி நடக்கிறது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கௌதாரி, நீயாவது சொல்ல. என்ன கௌதாரி, உனக்கும் இதில் பங்கு இருக்கிறதா? ஐயோ, உங்க மேல ஆணையா சொல்றேயா, எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம இந்த காடை என்ன கோத்து விடுறான். இந்த காடை இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையா. மன்னிச்சுக்கங்க ஐயா, உடம்பு நல்லா இருக்கணும்னு வைத்தியர் தினமும் ஒரு படி முந்திரி சாப்பிட சொன்னாரு. நான் 2 படியா சாப்பிட்டேன். ஐயா, நீங்கள் செல்லுங்கள். உத்தரவசமா வாருங்கள். வணக்கம். வணக்கம். தாங்கள் திருக்கோட்டியூரிலிருந்து வருகிறேன். என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? அம்பலக்காரரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும்.
என்னவென்று சொல்லுங்கள். தவறாக நினைக்க கூடாது. நான் அதை அம்பலக்காரர்களிடம் தனியாக சொல்ல வேண்டும். திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள் வீட்டிலிருந்து அவளது தாய் மாமன் நாதமுனி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆகட்டும், சற்று பொறுங்கள். அதப்பா அண்ணா, மேகநாதன் இங்கே. என்ன அண்ணா, மறந்து விட்டீர்களா? காடநேரியில் நடக்கும் குதிரை சந்தைக்கு சென்று புதிய குதிரைகளை வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பினீர்களே, அதற்காக சென்றிருப்பார். ஓ, இனி மேகநாதன் அந்த சந்தை முடிந்து குதிரைகளை வாங்கும் வரை நம் கண்ணில் தென்பட மாட்டான். எந்த காரியத்தை சொன்னாலும் அதை செய்து முடிக்கும் வரை அவனுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. உண்மைதான் அண்ணா. மேகநாதனை பொறுத்தவரை பசி தூக்கம் என்பதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம்தான். எடுத்துக்கொண்ட வேலையை நிறைவேற்ற வேண்டும், அது ஒன்று மட்டுமே குறிக்கோள். அதன் காரணமாக வீட்டில் மரகதம் என்ற மனைவி இருக்கிறாள் என்பதை கூட அவர் மறந்து விடுகிறார். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தவிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அது சரி, நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? அண்ணனுக்கு ஒரு திருமணம் நடந்து அண்ணி எப்போது வருவார் என்று நானும் கல்யாணியும் எதிர்பார்க்கிறோம். அதற்கும் மேலே மருமகளை எப்போது பார்ப்போம் என்று அம்மா காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம். என்ன கணக்கு பிள்ளை, ஏதேனும் செய்தி உண்டா? திருக்கோட்டியூரிலிருந்து தங்களை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். என்ன, திருக்கோட்டியூரில் இருந்தா? தான் யார் என்று சொன்னாரா? சொன்னார். யார்? சுந்தராம்பாளின் தாய்மாமன் நாதமுனி என்று சொன்னார்.